ஹலோ நண்பர்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உண்மையிலே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ எதுக்கான குறிக்கோள்னால், நம்ம இப்போதைக்கு டைமண்ட் 4 இருக்கிறோம். இந்த டைமண்ட் 4லேருந்து டைமண்ட் 5 ஆகணும்ல, அதுக்காக தான். இன்னும் ஒரு 4 பாயிண்ட் எடுத்துட்டேன்னா நான் டைமண்ட் 5. ஆனால் எனக்கு 4 பாயிண்டில் ஜெயிச்சு டைமண்ட் 5 போகணுன்னு தோணலை. அதனால் நிறையா கில் எடுத்து போகணும் அப்படின்றது. ஆனால் நிறையா கில் சோலோ வெர்சஸ் ஸ்குவாடில் எடுக்க முடியாது. ஆமாம், இந்த மோடு எப்படி எனேபிள் ஆச்சுன்னே தெரில. அதை விட்டு வெளில வரலான்னு பார்த்தா அதுவும் முடியல. வாங்க கேம்குள்ளே போகலாம். இன்னும் லோட் ஆகுது. வந்துடுச்சு எப்பா. ஆனால் இந்த லோடிங் பேஜின்னா அப்படியே தான் இருக்குது. ஜுஜுட்சு கைசன் பேஜ் தானே அது. ஏன் இன்னும் அதை அப்படியே வச்சுருக்கானுங்க என்னமோ. ஆனால் லாபி மேப்பெல்லாம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேப்னால் மாற்றிருப்பாங்க. ஏன்னா ஜுஜுட்சு கைசனோடது தானே அது. ஓகே, எல்லாருமே அப்படியே தான் இருக்கானுங்க. அதெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இதுதான்ப்பா கிஃப்ட்டு பாக்ஸ். டேய், என்னடா தடுப்பு சோறு போட்டு வச்சிட்டீங்க? இதை தாண்டி நம்ம எப்படா போகிறது? சரி, நம்மளும் ஒன்று போடுவோம். எங்கே போடலாம்? இங்கே போடலாம். சிறுத்தை அப்படியே கத்துது. அது வாயிலிருந்து ஸ்பீக்கர். எவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கான் டிசைனர். உண்மையிலே டிசைனருக்கு ஒரு செல்யூட். இப்படின்னா யோசிச்சு பண்ணுறீங்க, அதுக்கே ஒரு செல்யூட்டு தான். ஓகே, பெர்முடா மேப்பு தான். நம்ம என்ன பண்ணுவோம், மில்லில் இறங்குவோம். மில்லில் இறங்குனா கொஞ்சம் ஆள் அதிகமாக இருப்பானுங்க. அவனுங்களை அடிச்சிட்டாவது செத்தா பரவாயில்ல. சரி, இறங்கியாச்சு. நம்ம ஒரு ஆள் தான். அவனுங்க எல்லாருமே ஸ்குவாடாக இருப்பானுங்க. இதே மாதிரி எத்தனை பேர் சோலோவாக இருப்பானுங்கன்னு தெரில. ஓகே, இறங்கிட்டோம் ஒரு வழியாக. இறங்கையில் ஒருத்தன் தான் இறங்குறானா இல்லை மற்றவனே முன்னாடி இறங்கிட்டாங்களா? 2 பேர் தான் இறங்கியிருக்கானுங்க. இனிமேல் தான் இறங்குவாங்க. நம்ம தான் வேகமாக இறங்கிட்டோமோ. சரி, பார்த்துக்கலாம். ஐயோ, ஒரு அக்கா கிராஸ் பண்ணுது. அக்கா ஒருத்த அந்த கன்னை மட்டும் அப்படி ஸ்விட்ச் பண்ணி போட்டிருந்தான். நமக்கு தான் இன்னொரு உசுர் இருக்கே, அதை வச்சு பீக்லையாவது போய் உயிர் வாழ்வோம். பீக்குக்குள்ளே போகக்கூடாது எப்போவுமே. பீக் ஓரமாக அந்த ரிவைவல் பாயிண்ட் பக்கத்தில் ஒரு பச்சை கலர் வீடு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஒரு சர்வைவல் பிளேஸ். 4 இடத்துலையும் அந்த பச்சை கலர் வீடு இருக்கும். நீங்கள் எந்த சைட்லேருந்து வேணாலும் இறங்கிக்கலாம். எனக்கு எப்போவுமே இந்த பச்சை கலர் வீடு தான் பிடிக்கும். ஏன்னா பக்கத்துலேயே அந்த இது இருக்கும், ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் மாதிரி பார்க்கிங் லாட். அதில் போய் கூட ஒளிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு வீடு இல்லை, நமக்கு 2 வீடு. இதை வச்சு நம்ம எனிமிக்கிட்டே ஆட்டம் காட்டலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு ஐயோ பேசி முடிக்கிறதுக்குள்ளே இத்தனை பேரா? சரி, நான் வெடிக்கிட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அடிக்கிறேன்டா. எப்படி இந்த வழியாக தான் நம்மளை தேடிட்டு வருவான். அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டோம். பரவாயில்ல, சுற்றி போய் அடிக்கலாம். இந்த வழி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வழியாக போய் அந்த பாறையில் போய் ஒளிஞ்சுக்கலாம். ஒளிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாது எங்கே இருக்கான்னு தேடுவான். அந்த நேரத்தில் தான் நம்ம அடிக்கணும். இப்போ அடிப்போம். இங்கே எவனாவது இருக்கானான்னு பார்த்துப்போம். வரும்போது டபார்னு மண்டையில் போட்டான்னா எதுவும் பண்ண முடியாது, மைனஸ் ஆகிடும். ஒரு இப்போதைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரில. 40 பேர் தான் இருக்கானுங்க. இதுக்கே எப்படியும் மைனஸ் ஆகும். ஏன்னா சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் இல்லையா? மாட்டான்ல. டேய், உன்னை போடாமல் விட மாட்டான். க்ளோவால் போட்டான். இந்த ஸ்கோப் வேறு கம்மியாக தான் இருக்குது. சரி, அந்த பச்சை கலர் வீடு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பச்சை கலர் வீடு யூஸ்ஃபுல். ஓகே, எப்படியோ பச்சை கலர் வீடு இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சிட்டோம். இந்த பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு தான் இந்த பச்சை கலர் வீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, க்ளோவாலில் இருக்கானா? என்ன ஒருத்தனை காணும். அண்ட் இதே மாதிரி ஜிடிஏ வச்சு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டு கொஞ்சம் கடுப்பாக வருது. ஜிடிஏ பக்கம் போகணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஏன்னா நம்மக்கிட்ட ஜிடிஏ சான் அண்ட்ரைஸ் இருக்குது. வைசிட்டி வேணுமோ அதுவும் இருக்குது. ஆனால் ஜிடிஏ 5 இல்லை. ஒன்லி சான் அண்ட்ரைஸ் அண்டு வைசிட்டி வேணும்னா அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி விளாடுவேன். இப்போயும் விளாண்டு தான் இருக்கேன். புது கேமாக ஒன்று போட்டு அதில் விளாடுவேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே 3 பேர் நமக்கு ஃப்ரெண்டு. 4 பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்க.
இதில் இந்த கரடி மண்டையை தான் நம்ம அடிக்கலான்னு பார்த்தோம். பரவாயில்ல, இவனே நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஆனால் கடைசியாக கன்ஃபார்ம் அந்த கரடி மண்டையை போடாமல் விட மாட்டேன். ஏன்னா இறங்க லூட் அடிக்கும் போதே என்னை பார்த்துட்டு அடித்தான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். கண்டிப்பாக அடித்தே தீருவேன். சரி, இப்போ இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. கண்டிப்பாக எவனாவது ஒரு எனிமி வருவானுங்க, இல்லை ஒரு ஸ்குவாட் வருவானுங்க. எல்லாரையும் போட்டு தள்ளுட்டான்ட்டு வந்து போடுவானுங்க. அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராவது செத்து போவான். அப்போ அவனை உக்காந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போதைக்கு எல்லாருமே இருக்காங்க. ஒரு அக்கா இருக்குது, ஒரு ஆடம் டேன் இருக்கான், அப்புறம் ஒரு யூஜி மண்டையன் இருக்கான், அப்புறம் நம்ம கரடி மண்டை இருக்கான். அதாவது நம்மளை அடித்தானே அவன். ஓகே, இப்போ எல்லோரும் ஏறி அந்த ஸ்டெப்ஸ் வழியாக போகலான்னு பார்க்குறானுங்க. நம்ம எப்படி ஏறுறது? எவனும் உக்காரலையே. சரி, எவனாவது உக்காருவான், அப்போ ஏறிக்கலாம். கரடி மண்டை நீ உக்காருவியாடா? இன்னும் உக்காரவே மாட்டான். யூஜி நீயாவது உக்காடுறா போய். இப்போதைக்கு அந்த அக்கா மட்டும்தான் ஏறி உக்காந்துருக்கு. எவனாவது உக்காருங்கடா. ஏற சொல்கிறான். இல்லை ஏற முடியலடா, க்ளோவால் போட்டு வச்சுருக்கீங்கடா. இங்கே யாராவது வந்து உக்காருங்கடா ப்ளீஸ்ரா. வாங்கடா 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 அப்பா, வாங்கடா டேய், வாங்கடா டேய், வாங்க யாராவது வாங்கடா டேய் ப்ளீஸ்ரா, வாங்கடா டேய். என்ன எவனுமே வர மாட்டீங்க. நம்ம ஆடம் தம்பி எங்கிட்டு போனார்? இந்த வந்துட்டான்ல கார் எடுத்துகிட்டு. பிரியாணி வேறு சாப்பிட்ருக்கேன்டா, பேச முடியலடா. எவனாவது வாங்கடா ப்ளீஸ்ரா. டேஞ்சர் ஜோன் வேறு போட்டிருக்கானுங்க. இந்த பீக்கு சுற்று வட்டாரத்தில் பார்த்தா எவனோ ஒருத்தவன் வண்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கான். வட்டா நம்மளை வந்து இடிச்சிடுவான் போல், அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறானா அப்படின்னு மேப் சொல்லுது, நான் சொல்லலை. இந்த வண்டியை எதுக்கடா இப்படி நிப்பாட்டி போட்டிருக்கீங்க? ஓ, இது வழியாக ஏறலான்னு பார்க்குறீங்க. சரி, அப்படியே இப்படி ஏற வேண்டியதானே, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஓகே, ஏறிட்டானுங்க. ஐயோ, எரிய வைக்கிறீங்க டேய். ஒன்று இறங்க சொல்லிட்டு எரிய வைக்கணும். மனுஷன் இருக்கிற போதே எரிய வைக்கிறீங்களேடா, யாரா நீங்கள்? ஓகே, எப்படியோ புகையை வச்சு எரிய வச்சுட்டு உடச்சிட்டானுங்க. சரி, ஏறுங்கடையா. ஓகே, நம்ம யூஜி பாய் க்ளோவால் போட்டிருக்கான். இது வழியாக ஏற வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா, சத்துரோ கோச்சோ. இந்த க்ளோவால் நான் எடுக்கலை, ஏன்னா ஆல்ரெடி ஜிடிஏ கேம்ஸ் ஆடிட்டுருக்கேன். நடுவில் வேறு ஏதாவது கேம்ஸ் ஆடுறதுனால இதாக ஆடவே முடியல. ஏன் நேற்று நைட்டு 1 மணி வரைக்கும் எப்படியாவது அந்த பண்டில் எடுத்துடணுன்ட்டு பார்த்தா அப்போ தான் சார்ஜ் தீர்ந்து போச்சு. எதுவும் பண்ண முடியல. சரி, நமக்கு எதுவும் கிடைக்கல. டேய் ஏன்டா தலையில் அடித்த? ஐயாவில் சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசும்போதே நடிக்கிறியா? மெடிக்கெட் கொடுறான். தரேன்ப்பா. என்ன யார் நீங்கள்? 6 மெடிக்கெட் தரானே, ஆனால் 12 தான் வைக்க முடியும். அந்த 4 நீயே வச்சுக்கடா, எனக்கு வேணாம்டா. ஓகே, அதுக்குள்ளே ஃபுல் ஹெல்த்தே ஏறிடுச்சு. 12 நமக்கு ஒன்று லாபம் தான். என்ன நம்ம ஆளை எவனோ போட்டு அடிக்கிறான் போல இருக்கு. ஐயோ போட்டான், எவனோ ஒருத்தவனை போட்டானுங்க. ஐயோ ஆடமை போட்டானுங்க. இதுக்கு முன்னாடி அக்காவை போட்டு தள்ளிட்டானுங்க, அட பாவி. ஓகே, இதுதான் சரியான சான்ஸ். எவ்வளோ ஒரு லூட் வச்சுருக்கான். எனிவேஸ், இதுதான் சரியான சான்ஸ். இப்போயே அவனுக்கு 2 பேரையும் போட்டுட்டு இந்த பீக்கை விட்டு கிளம்பிடலாம். முக்கியமாக அவனை போடுறானோ இல்லையோ, இந்த கரடி மண்டையை கன்ஃபார்ம் போட்டே ஆகணும். நம்மளே லூட் அடிக்கும் போது அடிச்சிட்டான், கன்ஃபார்ம் அவனை தான் போடணும். ஐயோ, ஏற முடியலையே. இந்த மேலே போய் கிரானைட் இல்லை. சரி, பரவாயில்ல, கிரானைட் இல்லைனாலும் க்ளோவால் வச்சு அடைச்சி இவங்கள போட்டு தள்ளிடலாம். என்ன இவனே கோவா போடுறான்? ஐயோ, இவன் நமக்கு ட்ராப் செட் பண்ணுறான் போல இருக்கே. ஆனால் நம்ம 2 பேரும் ட்ராப் செட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கரடி மண்டை ஒன்றுமே பண்ண மாட்டானே. வாங்க, குஷி படுறதுக்கு இசை போகிறேன். ஓகே, இப்போயாவது மயங்கிடுவாங்களா? இவங்களும் வந்து எமோட் போட்டானுங்கன்னா இவனுக்கு இந்த இசையில் மயங்கிட்டானுங்க. இன்னும் இவன் இறங்குறான், எவனோ எனிமி அடிக்கிறான். பேசாமல் இந்த கரடி மண்டையை போட்டுடலாமா? இல்லையே, யூஜி இங்கேயே தான் நிற்கிறான். ஏறி வந்து பார்த்தோன்னா இவன் செத்ததை பார்த்து அவ்வளோதான், நம்மளையும் போட்டு தள்ளிடுவான். சரி, நம்மளும் அப்படியே ஸ்கோப் போட்டு அடிக்கிற மாதிரியே ஆக்ஷன் போடும். ஓகே, யூஜி இறங்கிட்டான். இவனை போட்டுருவோமா? அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸில் வந்து
வேறு ஏதாவது கேம்ஸ் போடணுன்னா அதை டைப் பண்ணி ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு விட்ருங்க. ஓகே போடலாமா? ஐயோ டாய், ஒரு கேள்வி கேட்குறதுக்குள்ள போயிட்டியாடா. ஐயோ தலையில் அடிக்கிறான். ஒருவேளை இவனும் நம்மளை போட ட்ரை பண்ணுறானோ. எல்லார்கிட்டையும் சுதாரணமாக இருக்கணும். போட்டுட்டேன், அவ்வளோதான். ஐயா அதுக்குள்ளே இவன் வேறு பார்த்துறானே. என்ன பண்ணுறது? வாடா 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 வாடா. அவனையும் போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து போயிடலாம். அதான் ஒரே பிளான். எங்கடா இருக்க? வாடா டே யூஜி, உன்னை நான் அடிச்சு தூக்குறேன்டா, வாடா. ஓகே இவன் எல்லாம் ஓடிடலாம். எங்கடா இருந்த வரீங்க? டாய் கரடி பண்ணிட்ட, நீ எப்போ இங்கே வந்த? டே யூஜி, ஆமாம் ஃப்ரெண்ட்ரா. என்னடா போட்டு தள்ளிட்டீங்க? சும்மா தானடா பேசுனீங்க, என்னடா போட்டுட்டீங்க? தெரியாமல் அடிச்சிட்டேன்டா. சரி, நமக்கு டைமண்ட் 5 வந்துருச்சு. 36க்கு மேலே ப்ளஸ் 32 பாயிண்ட்ஸ் நமக்கு லாபம் தான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த பாதியிலேருந்து ஹீரோய்க்கு போகணுமா? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நிறைய கேம்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு இது ஒரு புது சேனலாக தான் வருது. இன்னும் நிறைய வீடியோஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன். எக்ஸாம்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கும் எல்லோரும் படிக்கணும். ஓகே கைஸ், பாய். இப்போதைக்கு நெட்வொர்க் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கிறது. சரி அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய். என்ன போக மாட்டேங்குது.